மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்களில் நல்ல ஒரு திருப்பு முனைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு திருமணம் நடக்கவில்லை, இல்லை சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்க்குற ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு கௌரவம், சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு திருப்பங்கள், திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற பல சுபமான காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் இனிமையும் இருக்கும்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுக்கப்படும். சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்க மட்டும் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினம். சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கு ஏற்பாடாவதற்கெல்லாம் உரிய தினமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதில் நீங்கள் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம், நேரான மோதல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட சக வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட இருப்பவங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளேயுமே சொல்லலாம் சில தேவையற்ற சில வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பேசாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களில் சும்மா கேலியாக கிண்டலாக நண்பர்களுக்குள்ளே கூட பேச்சுவார்த்தைகள் அப்போ தடித்திரும் அந்த பேச்சுவார்த்தையை. அதனால் இந்த விரும்பத்தகாத இந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய எண்ண ஓட்டங்கள், புதிய முயற்சிகள் இதிலெல்லாம் இறங்குவீங்க, நல்ல வெற்றிகரமான தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல பதில் வந்து சேர்வது, சில நேரங்களில் வேலைக்கான ஆர்டரே வந்து சேர்வது, அதே போல் சில முக்கிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுக்கிறது, அந்த இடத்துல உங்களுடைய அந்த திறமை வெளிப்படுவது, சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுவது, வெற்றி ஏற்படுவது போன்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக தரக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. சில புதிய தொடக்கங்களும் இருப்பதற்கு சாத்தியமான ஒரு தினமே. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
சில நேரங்களில் எதிர்ப்புகள் கிளம்பும். ஆனால் கலகம் நன்மையில் விளையும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாரதர் கலகம் நன்மையில் விளையும்னு. அந்த மாதிரி சில எதிர்ப்புகளும் சில பிரச்சனைகளும் தோன்றும் பொழுது அதிலிருந்து நியாயம் பிறக்கும். அதிலிருந்து உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அதாவது போராட்டத்திற்கு பின் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதை தவிர்ப்பது கஷ்டம். அதனால் அந்த தடைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லணும். சில நேரங்களில் நல்ல ஒரு க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது, உங்களுடைய பிதர்கள்னு சொல்லலாம், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தினம், உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். மனசில் ஒரு அமைதி நிலவக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், தன விருத்தி உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆதரவு கிடைக்கும், சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை சில நல்ல பொருட்கள் வாங்க வேண்டும், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், சில பெண்களுக்கு நல்ல நகை ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கலாம். அந்த எண்ணத்திற்கு ஓரளவு பூர்த்தியாகக்கூடிய ஒரு தன்மை இந்த தினம் காண்பிக்கிறது. அதனால் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல தினம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு ஏமாற்றங்களை தரக்கூடிய தினமாக கூட அமையலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பணம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தன வரவு என்பது வந்து சேரக்கூடிய ஒரு நிலையை பற்றி சொல்லக்கூடிய தினம்னு சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய தினம்னு கூட எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்ட காத்திருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள் சந்தோஷங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வெற்றிகரமான தினமாகவே இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஏன்னா தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை சமாளிக்க அளவுக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும்.
அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளும் திருப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படும். அதனால் மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான தினமாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றத்தை அடையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் அதில் தடைகள் வரும். சில பிரச்சனைகளோ இல்லை சில கவலைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெருசாக அலட்டிக்காமல் தெய்வ சிந்தனையோடு தொடங்குங்கள். உங்களுடைய கடமையை செய்யுங்கள். பலாபலன்களை தருவது அவன் என்ற ஒரு நினைப்போடு நீங்கள் செயல்படும் பொழுது எந்த பிரச்சனையினாலும் உங்களுக்கு மனசில் ஒரு கவலையோ வருத்தமோ ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. சில சுபமான நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மன வருத்தங்களோ கவலைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயலாற்ற வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தடைகள் ஏற்பட்டு தான் பின்பு வெற்றிகளை காண முடியும். எதுவுமே ஒரு சுலபமாக ஒரு அட்டம்ப்டில் முடியாது. 2-3 முறை முயற்சித்து தான் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியும். தடைகளை காட்டுகின்றது. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயலாற்ற வேண்டும். வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் கூடுதலாகவே இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை கூட சாதிக்க முடியும். அது போன்ற ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை நிலவும். நண்பர்களால் பெருத்த ஆதாயம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் அதற்கு தகுந்த சூழலும் ஏற்படும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றிகளை நீங்களும் பெறுவீர்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இல்லை வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் சில மன வருத்தங்களும் சில பிரச்சனைகளும் சில தடைகளும் ஏற்படுவதை தவிர்ப்பது கஷ்டம். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய போக்கில் நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக அதை வெல்வீர்கள். அதனால் சில தடைகள் சில பிரச்சனைகளுக்கு பின்னால் நன்மைகள் தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. அதனால் மனசில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கான்ஃபிடென்ஸை இழக்காமல் வேலை செய்ய வேண்டியது அவசியம். நம்மை பற்றி தவறாக சில பேர் பேசலாம், தவறான தகவல்கள் வரலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டியது அவசியம்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் வெல்லக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஊக்கத்துடனும் தைரியத்துடனும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது அவசியம். பிரச்சனைகள் என்பதை முறியடிக்க முடியும்.